நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ப்ரிடிக்ஷன் சூப்பராக பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கி பொறுத்தளவில் நம்ம பிரேம் டீம்ஸில் 2 மேட்ச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மேட்ச்சு. ஸோ அனதர் ஒன் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மேட்ச்சு, அதாவது பாகிஸ்தான் பிரீமியர் லீக், அதாவது இப்போ சூப்பர் லீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் டுடே ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா 8 PM இந்த மேட்ச்சு, ஸோ 8:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான இந்த பிரேம் டீம்ஸும் நம்ம ப்ராப்பராக கொடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு சீசன் கூட நம்ம ஒரு பெஸ்ட்டு டீம்ஸ் கொடுத்துருந்தோம். நியரஸ்ட்டாக போய் க்ளோஸாக போய் ஒரு 4000 5000 வின் பண்ணியிருந்தது. ஒரு நம்ம ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இழந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் பிரேமில் ஜாயின் பண்ணிங்க, டெஃபினட்டாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி பொறுத்தளவு நம்ம சூப்பர் லீக்கை பொறுத்தளவில் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருவோம், நம்ம வீடியோ போடலை. ஸோ நம்ம வீடியோ போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான், இதுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ ஸ்ரீலங்காவுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறது T20 பொறுத்தளவு குஷால் மெண்டிஸ் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஒருவேளை குஷால் பெரேரா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் குஷால் மெண்டிஸ் அண்ட் நிசாங் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 3ல் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது சமர விக்ரமா. ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சய டி சில்வா உள்ளே வந்தார்னா அவர் கூட நம்பர் 3ல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனகா உள்ளே வர்றாரு. ஸோ அதனால் பிளேயிங் 11 இருப்பார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அஸ்லங்கா கண்டிப்பாக 5 or 6 பிளேஸில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹசரங்கா, தீக்ஷனா, மதுசங்கா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிரானா, துஷாரா. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா குஷால் பெரேரா, மேத்யூஸ், தனஞ்சய டி சில்வா. ஸோ தனஞ்சய டி சில்வா தொடர்ந்து ப்ளே பண்ணாமல் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவருடைய T20 ரெக்கார்ட்ஸ் இப்போ கிரியேட்டாக இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி மேத்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக T20ல் பெஸ்ட்டு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவரும் பிளேயிங் 11 இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்க்கணும். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி பவுலிங் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாண்டோ அப்படின்னு ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ துஷாரா பிளேஸில் அவர் கூட ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது மதுசங்கா பிளேஸில் ப்ளே பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. கண்டிப்பாக பதினானா உள்ளே இருப்பார், T20 ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைடு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது குர்பேஸ் அண்டு சட்ரான். சாசாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு எதாவது ப்ளே பண்ணலை. ஸோ இந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ நஜிபுல்லா சட்ரான் பிளேஸில் கூட உள்ளவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி குல்புதீன் நைப்புடைய ரீசன்ட் T20 ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கனால அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து ஓமர் சாயுடைய ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் அவர் நம்பர் 3 or 4 பிளேஸில் ப்ளே பண்ணுவார். பெஸ்ட்டாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஓடி மேட்ச்சில் கூட ஒரு 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஸோ நபி ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபரூக்கி, நவீன் உல்வாக்கு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகமது மாலிக். ஸோ இவங்க 3 பேரில் 2 பேர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்பின்னர்ஸில் 2 பேரும் ப்ளே பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அகமது அண்டு குயிஸ் அகமது ப்ளே பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கரீம் சனட் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். அது மாதிரி சாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, முகமது இசாக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உல்வாக். ஸோ இந்த மாதிரி இவங்களிருந்து ஒரு பிளேஸ் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T20 மேட்சஸ் தம்புலாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து T20 மேட்சஸ் இதுவரை ப்ளே பண்ணது இல்லை. T20 ஓடிஐ மேட்ச் தான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 23 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 29 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 216 ஓடிஐயில் இருந்திருக்கு. இங்கே வந்து பாருங்கள் பாகிஸ்தான் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 385க்கு 7 விக்கெட்டு. நல்ல ஒரு ஸ்கோர் வரக்கூடிய ஒரு பிச்சாக நம்ம பார்க்கலாம். ஆனால் 200 கீழே ஒரு ஓடிஐலே வந்து பார்த்திங்கன்னா 20 மேட்சஸ் இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு T20 அப்படிங்கிறனால ஒரு டீசென்ட் ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு 160 or 70 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் ஓடிஐலே வந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்ப்போம். ஆனா பிச் ரிப்போர்ட்ட பொறுத்தளவுல டெஃபினட்டா டியூ இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் டெஃபினட்டா ஃபீல்ட சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் ஈஸியா இருக்கும். அந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ அதே சமயத்தில இங்க நடந்த அந்த ஓடிஐ மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு சில மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 10 விக்கெட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் மேட்சஸ் செகண்ட் பேட் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பாருங்க. இதில பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே 10 விக்கெட் மேக்ஸிமம் மேட்சஸ்ல லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில பாருங்க. 10 விக்கெட் லூஸ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில தான் நடந்திருக்கு. ரொம்ப ரேரான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்டிங்கில 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் அம் செகண்ட் பேட் பண்ண டீமு வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஓகே. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா 3 ODI மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிசாங்கா ஒரு டபுள் செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ அதே சமயத்தில சட்ரான் ஒரு டீசென்ட் 50லாம் அடிச்சிருந்தாரு. அஸ்லங்கா ஒரு 97 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. குசால் மெண்டீஸ் ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹசரங்கா ஒரு 4 விக்கெட் ஹாலு. நபி ஒரு டீசென்ட் ஆல் ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. ஒமர் சாய் ஒரு 169 நெனைக்கிறேன். ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீசென்ட் விக்கெட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்கலாம் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட்டா இருந்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா நடந்த மேட்சஸ்ல. இட்ஸ் ஓகே. ஜிஎல் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்கலாம் ட்ரை பண்ணலாம். சமரவிக்ரம பொறுத்தளவுல ஓடிஐல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கலைனாலும், T20 அவருடைய பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில ட்ரை பண்ணி பார்க்கலாம். தசுன் சனகா உள்ள வர்றாரு. ஒருவேளை மேத்யூஸ் இல்ல அப்படின்னா, பவுலிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாரி டைம்ல விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாரி இவங்க 2 பேர்ல ஒரு பிளேயர் ப்ளே பண்ணா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிஎல்ல. நம்ம நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். இந்த மாரி தனஞ்சய் டி செல்வா அண்ட் குல்தீப் நைப் யார் உள்ள வர்றாங்களோ, அவங்கள ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஃபரூக்கி பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் T20 பொறுத்தளவுல. பதிரானா T20ல பெஸ்ட்டா இருந்துட்டு இருக்காரு. பெர்னாண்டோ உள்ள வந்தாருன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்கலாம் ஜிஎல் பிளேயர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ ரீசென்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிசாங்கா ஒரு 2 செஞ்சுரி அண்ட் செஞ்சுரி. ஹசரங்கா ஒரு 4 விக்கெட் ஹாலு. ஸோ அதுக்கடுத்து மேத்யூஸ் ரீசென்ட்டா வந்து 2 விக்கெட்டுங்கிறது கன்டினியூவா எடுத்துட்டு இருக்காரு. ஓமர் சாய் ஒரு டீசென்ட் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர்ப்பா நல்லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த 4 பிளேயர்ஸ். இந்த 4 பிளேயர்ஸையும் மிஸ் பண்ணாம நான் பிக் பண்றது பிளேயிங் 11ல இருந்தாங்க அப்படின்னா, நான் 4 பிளேயர்ஸையும் நீங்க எஸ்எல் போனாலும், ஜிஎல் போனாலும் பிக் பண்றது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஒரு ஜிஎல் டீமா நம்ம உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்துடலாம். கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 வச்சு பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப குர்பேஸ் வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஆனா T20 பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்ற அடிப்படையில செகண்ட் பேட் பண்ணா டெஃபினட்டா குர்பேஸ நீங்க வந்து ஒரு விசிஆர் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டியூ இருக்கனால அந்த மாரி அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சட்ரான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ பிக் பண்ணும்போது கண்டிப்பா ஓப்பனர்ஸ்ல எனி ஒன்ன பிக் பண்ணி போறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆப்கானிஸ்தான் சைடு. குர்பேஸ் ஆர் அல்லது இப்ராஹிம் சட்ரான். அது மாரி நஜிபுல்லா சட்ரான் அந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட்டா இல்லைனாலும், இப்ப ஒரு சில மேட்சஸ் யுஏஇல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல முகமது நபி பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு பவுலிங் பண்றாரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 ஓவர்ஸ் பவுலிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டிங்லயும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து குடுக்குறாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஓமர் ஷாய பொறுத்தவரையில ஒரு கேப்டனாவே சூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா டெஃபினட்டா நீங்க ஓமர் ஷாய ஒரு கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கணும் டெஃபினட்டா. அது மாரி குல்தீப் நைப்ப பொறுத்தளவுல டீசென்ட் பேட்டிங் இருக்கு. ஆனா தொடர்ந்து அவருக்கு சான்ஸ் குடுக்க மாட்றாங்க. அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். அது மாரி ஃபரூக்கி அ இங்க அ ஃபரூக்கியுடைய பெர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்ததுனால தான், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகமது மாலிக்கு சான்ஸ் குடுத்தாங்க. அவரும் ஒரு பெஸ்ட் ஓடிஐல நல்ல ஒரு பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் இருந்திருக்காரு. அது மாரி கீஸ் அகமது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நயீம் அகமது 2 பேருமே டீசென்ட்டான ஒரு லெக் பிரேக் பவுலர். எனி ஒன்ன ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கரீம் சனட் ஒரு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு டீசென்ட் பேட்டிங் குடுக்கலாம். பவுலிங் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ பத்தி அந்த அளவுக்கு நமக்கு கிரேட்டா தெரியல. ஒரு தடவ இப்போதைக்கு சான்ஸ் குடுப்பதற்கான பாசிபிலிட்டி இல்ல. சாசாய்க்கான சான்ஸ் இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ ஆனா நவீன் உல்ஹாக்கோ அல்லது கரீம் சனட்டோ ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கன் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ யூஸ் பண்ணி பெஸ்ட்டா பேட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். நிசாமுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு கரண்ட் ஃபார்ம்ல சூப்பர்பா இருக்காரு. தொடர்ந்து ஃபெயிலியர் ஆன ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஓடிஐல கம்பேக் குடுத்துருக்காரு. அத தொடர்ந்து T20ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்துட்டு இருக்கு. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குசால் மெண்டீஸ் எனி டைம் சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இனிஷியல் ஸ்விங் அந்த மாரி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி ஆடிட்டாருன்னா ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடிருவார். சமரவிக்ரமா நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். நீங்க வந்து ஜிஎல் பிக்ல
பார்க்கலாம். அது மாரி டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது அஸ்லங்கோட பேட்டிங் கிரேட்டா இருந்துட்டுருக்கு. அது மாரி தல்சின் சனகாவுடைய டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது அவருடைய பேட்டிங் பெஸ்ட்டா இருந்துட்டுருக்கு. அசரங்கா எல்லாருமே கேப்டனா அதிகமா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பிளேயர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீக்ஷனா, அசரங்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தீக்ஷனாவ தான் ஒரு சில டீம்ஸ்ல அவாய்ட் நம்ம மிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஒரு 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா ஒரு 3 பிளேயர்ஸ் ஒன் சைடா ட்ரை பண்ணக்கூடிய டீம்ல இந்த 3 பிளேயர்ஸையும் கூட பிக் பண்ணி பார்க்கலாம். ஃபதிரானாவுடைய ரெக்கார்ட்ஸ பத்தி தெரியும். T20ல பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிட்டுருக்காரு. ஸோ இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா ஒரு பெஸ்ட் விக்கெட் டேக்கரா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால மதுசங்கா அண்ட் துஷாரா ஒரு துஷாரா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங்கா இருந்திருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு மேட்சஸ் நடந்தது. ஸோ அதிலோட சூப்பர்பா பெர்ஃபார்மன்ஸ் துஷாரா குடுத்திருந்தாரு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா. அதுவும் நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். ஸோ ஓகே. பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடியது நிசாங்கா. ஸோ அதுக்கடுத்து அஸ்லங்கா ஓரளவு டீசென்ட் ஃபார்மு. அது மாரி தசுன் சனகாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் சூப்பர்ப்பா இப்போ ரீசென்ட்டா UAE மேட்ச்ல கூட விக்கெட் டேக்கிங்லேயும் கலக்குனாரு. பேட்டிங்லேயும் சூப்பர்ப்பா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தலாம் மைண்ட்ல வச்சு டீம்ஸ பிக் பண்ணுங்க. ஸோ ஓகே இப்போ ஒரு மாடர்ன் டீம்ஸ் பார்த்துரலாம். இந்த மாடர்ன் டீம் பொறுத்தளவுல இது ஒரு GL டீமா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. SL அண்ட் GL டீம் நம்ம ஆன் டைம்ல நம்ம பிரைம்ல குடுக்க போறோம். உங்களுக்கு இந்த சீசன் நம்ம பிரைம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில நிசாங்க நான் கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா இருக்கு. செகண்ட் பேட் பண்ணா சுயரா நீங்க கேப்டனாவே சூஸ் பண்ணி பார்க்கலாம். அல்லது ரிவர்ஸ்ல கூட நீங்க ஓமர் ஷாய் கூட கேப்டன் விட்டு நீங்க ரிவர்ஸ்ல அப்படியே வீசி நிசாங்கோட குடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு GL டீமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணி பாருங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து அப்போ ஒரு டெத் ஓவர் பவுலர பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த 3 பிளேயர்ஸ்ல யாராவது எனி ஒண்ண நீங்க ட்ராப் பண்ணி அந்த மாரி டெத் ஓவர் பவுலர பிக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சட்ரான கூட ட்ராப் பண்ணி ஒரு சில டீம்ஸ்ல நீங்க குர்பேஸ பிக் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். சமர விக்ரமா தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில அவர கூட ட்ராப் பண்ணி நீங்க தசுன் சனகாவோட பிக் பண்ணி பார்க்கலாம். அது மாரி இங்க குல்தீப் நைப் ஒரு சில மேட்சஸ் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. ஆனா ஓரளவு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில அவரோட ட்ராப் பண்ணி நீங்க கீழ ஒரு பவுலர கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் பண்ணி பிக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். தனஞ்சய் டி சில்வா ப்ளே பண்ணாரு அப்படின்னா டெஃபினட்டா பிக் பண்ணுங்க. ஸோ அது எந்த பிளேஸ்ன்னு பார்த்துங்க. மேத்யூஸ கூட ட்ராப் பண்ணி அந்த இடத்துல தனஞ்சய் டி சில்வாவோட பிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்க வந்து சமர விக்ரமாவ ட்ராப் பண்ணி கூட நீங்க அந்த இடத்துல தனஞ்சய் டி சில்வா கீழ உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாரி உங்க டிஃபரெண்ட் டீம ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு GL டீம்ஸா கிரியேட் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து ஜனகா அண்ட் ஒமர் ஷாய்க்கு போயிருக்காங்க. ஓரளவு டீசென்ட் நிசாங்காவ பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரையும் தான் அதிகமா கேப்டனா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். டெத் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, அந்த பதிரானா, மதுசங்கா அல்லது துஷாரா இந்த மாரி பிளேயர்ஸ வேணா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்க பிக் பண்ணி கேப்டன் விசில குடுத்து பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் இருக்கிற பட்சத்தில. ஏன்னா செகண்ட்ல டியூ இருக்கிறதுனால, அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கர் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீம்ஸ்லேருந்து இந்த டெத் ஓவர் பவுலர நீங்க இந்த ஃபரூக்கி, நவீன் உல்ஹாக் ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வேணா நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கியா நீங்க கேப்டன் வீசி சூஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நியூ ட்ராக்கு. ஸோ ஆனா இதுவரை T20 மேட்சஸ் அங்கே ப்ளே பண்ணது இல்ல. அதனால நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. சம்டைம் ஒரு புது ட்ராக் அப்படிங்கிறதுனால, இனிஷியலா விக்கெட் லூஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ல சூஸ் பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஓகே நண்பர்களே! மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.